ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம வந்து நேற்று வந்து நான் இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது. இது வந்து நான் வந்து ஸ்டோன் ஒட்டும் போது ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தேன். சரி, அப்படியே இந்த வீடியோடவே அட்டாச் பண்ணலாம், அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி அண்டு ஸ்டிச்சிங் பண்ண வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்டு ரேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். அது வந்து ரேட்டு நிறைய பேர் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த என்ன ரேட்டு கொடுக்குறது ப்ளவுஸ் தெரியல, ஸோ அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து என்னோடய சேனல் வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் நம்ம எந்தெந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரேட் போடுறோம், அண்டு வந்து எத்தனை நாளில் நம்ம போட்டு முடிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பீட்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளோட வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் தனியாக வந்து கேட்குறதுக்கு நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, நிறைய பேர் தனியாக கேட்குறீங்க. அப்படி கேட்குறதுக்கு நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எவ்வளோ நான் இது எல்லாமே அதில், ஏன்னா தனித்தனியாக எல்லாருக்குமே என்னால் சொல்ல முடியலன்ட்டு தான் நான் வந்து யூடியூப்லேயே சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து கோச்சிக்காமல் நீங்கள் இப்போ போடுங்க. நீங்கள் போடுற ப்ளவுஸ்க்கு நான் தனியாக ரேட்டு சொல்கிறேன், அது ஓகே. ஆனால் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே கேட்காம நீங்கள் நான் போடுறேன் இல்லையா என்னோடய சேனலில், ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டே வாங்க, சரிங்களா? உங்களுக்கு சொல்கிறதையும் நான் சொல்கிறேன், நான் சொல்லாமலாம் இல்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயமாக சொல்லுவேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தால் தான் கொஞ்சம் லேட் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் என்னை வந்து தப்பாக நினச்சிக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் முன்னாடியே வந்து சொல்லி வச்சிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் எப்பயும் போல் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் டைம் கிடைக்கும் போது பார்க்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், சொல்கிறேன், சரிங்களா? அதுக்காக நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நானும் வந்து ரொம்ப வாட்ஸ்அப்லாம் வந்து பார்க்கவே மாட்டேன். ஏன்னா வந்து கிளாஸ் இருக்கும், அண்ட் ஆர்டர் இருக்கும், அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்கும், அப்புறம் வெளியவும் போய் நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, கோயம்பேடு இந்த மாதிரிலாம். ஸோ அதனால தான் வந்து அப்போ பார்க்கவே மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கூட வந்து எனக்கு பார்க்க டைமே இருக்காது, எப்பயாச்சும் தான் நான் பார்ப்பேன். அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக இதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ 2-3 நாளாகவே வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ரேட் சொல்லுங்கக்கான்னாங்க. நான் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் அப்பப்போ என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஏன்னா புதுசாக இருக்கிற டிசைனுக்கு வந்து நம்ம ரேட் வந்து சொல்லலாம். நான் போடுற டிசைனுக்கே வந்து திருப்பி என்ன ரேட்டு கேட்குறீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வீடியோவே பார்த்துருங்க. வீடியோவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக போடுறீங்க, இப்போ நான் கூட அந்த டிசைன் போடலை அப்படின்னா நான் ரேட்டு வந்து சொல்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு. ஏன் அதனால தான் நான் வந்து இது தனியாக கொடுக்கணும், இந்த வீடியோ மென்ஷன் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எப்பயும் போல் என்னை கேட்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோன் ஒட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நல்ல கிளிப் ஸ்டோனு. இது வந்து 8ஆம் நம்பர் சைஸு, கோல்டு கலர் ஒட்டுறேன். இந்த கஸ்டமர் நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இவங்க வந்து 1 வீக்லேயே வந்து ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க, நான் முடிச்சு வந்து கொடுத்துட்டேன். இவங்களோட மேரேஜுக்கு தான் நான் அந்த ப்ளவுஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் சாரீ, இவங்க முஸ்லீம்ஸு. ஸோ அதனால் இவங்க வந்து ரெட் கலர் தான் கட்டணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரி நான் ரெட்டில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக கோல்டுலேயே போட்டுருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா, உன்னோட பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். என்னோடய பட்ஜெட் இவ்வளோதான்க்கா, நீங்கள் இதுலேயே நல்லா கிராண்டாகவும் தெரியணும், எனக்கு பார்க்க சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு டிசைன் எதுவுமே கொடுக்கல, என்னோடய க்ரியேட்டிவிட்டிலே விட்டுட்டாங்க. சரி, நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செக்குடு போட்டு ரொம்ப நாள் போடணுன்னு ஆசை. ஏன்னா பெரிய செக்குடு போட்டேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதை விட பெருசாகவும் போட்டிருக்கேன், அப்புறம் ஓரளவுக்கு குட்டியாகவும் போட்டிருக்கேன். ரொம்ப குட்டி வந்து நான் போட்டதே கிடையாது. சரி, அதனால் நான் என்ன நினச்சேன்னா இது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டர்ன் வந்து நான் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் வரும். ஸோ அதனால் 11 இன்ச்சஸ் ஹைட்டில் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி முடித்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி இந்த நான் டம்மியில் போட்டிருங்க பாருங்கள், இதுதான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நான் ஹேங்கிங்ஸ் வந்து இவங்களுக்கு நான் போட்ட பிறகு அவங்க வேண்டாங்க்கா எனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி ஏம்மா அப்படின்னா, இல்லை நான் வாங்கிட்டேன், இதையே வச்சுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, போட்ட ஹேங்கிங்ஸ் நானே எடுத்து வச்சுக்கிட்டேங்க, சரி வேறு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த ப்ளவுஸ்க்கு தான் அது. ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு
தான். நீங்கள் இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கடைசியில் பாருங்கள். ஸோ நான் இமேஜும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து வேண்டாக்கா எனக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கு அப்படியே சப்புன்னு ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம வச்சுக்கலாம், வேறு எதுக்காவது கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கை எவ்வளோ கிராண்டாக போட்டிருக்கேன். செக்குடு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே சுகர் பீடு அண்ட் ரைஸ் பீடில் வி ஷேப்பில் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டேன். அதுக்கப்புறம் செக்குடில் வந்து சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு 3ஆம் நம்பர் பீட் குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டேன். திருப்பி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, அதேமாதிரி ரைஸ் பீடு, சுகர் பீடு, அப்புறம் கோல்டு ஸ்டோனில் குந்தன் ஒட்டி அப்படியே சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இது ஃபில்லிங். அதே மாதிரி கையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ்ஸு. ஸோ 11 இன்ச்சஸ்ன்றதுனால நான் வந்து 3 இன்ச்சு தான் வந்து கேப் விட்டுருப்பேன் மேலே, ஷோல்டருக்கு மேலே. கீழே மீதி ஃபுல்லாக 8 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கு தான் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மேலே வந்து 3 இன்ச்சஸ் தான் விட்ருக்கேன். மீதி ஃபுல்லாக கீழே வந்து அந்த பார்டர் வந்து அப்படி நல்லா பட்டையாக கிராண்டாக இருக்கணுன்ட்டு நல்லா கிராண்டாக போட்டேன். அண்டு பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதேமாரி சுகர் பீடு எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இவங்க தான் வந்து அந்த மேரேஜ் பொண்ணு, இவங்களுக்கு தான் அந்த ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க போட்டே கொஞ்ச நேரம் எனக்கு வந்து அந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பேக் நெக்கில் போட்டது சொல்கிறேன். இப்போ ஜர்ரி வந்து 3 லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீடு, அண்ட் அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் பீடோட ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் வந்து டைமண்ட் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பேக் நெக்கில் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஹேண்டுக்கு, அது வந்து பேக் நெக்கில் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அப்படி போடும்போது அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரி வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரியே வந்து அந்த சைடு என்ன பார்டர் கொடுத்தனோ அதுவே இந்த சைடும் வந்து சுகர் பீடு அண்டு 4ஆம் நம்பர் பீடு வந்து எப்பயும் போல் சுகர் பீடில் ஆட் பண்ணிவிட்டு போட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ரைஸ் பீடு வந்து லாஸ்ட்டாக வந்து விவியாக வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன்னா வித் ஸ்டிச்சிங்கோட 5500 வாங்கியிருந்தேன். ஏன் 5500 வாங்கினீங்கன்னு கேட்காதீங்க, அதிகம்லாம் சொல்லாதீங்க. ஸ்டோன் வந்து அவ்வளோ ஆச்சுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கையும் வந்து நல்லா 13 இன்ச்சஸ் கிட்ட அந்த அகலம் இருந்தது. அண்ட் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ்ஸு. ஸோ கொஞ்சம் குண்டு தான் அவங்க, லைட்டாக குண்டு, ரொம்ப குண்டுலாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து எனக்கு ஸ்டோன் நிறையாச்சு. அண்ட் அதே மாதிரி கழுத்துக்கும் ஸ்டோன் நிறையாச்சுங்க. அதனால தான் வந்து நான் இந்த பட்ஜெட் வாங்கியிருந்தேன். அண்ட் ஸ்டிச்சிங் வந்து 750 போயிடும், உங்களுக்கே தெரியும். பேலன்ஸ் இருக்கிறது ஆரி ஒர்க்கு. அதனால் அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. 750 போயிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4000 ஒரு 700 சம்திங் தானே இருக்கும் நமக்கு. அதுதான் ப்ளவுஸ் வந்து பக்காவாக முடித்து 5500க்கு இந்த டிசைன் நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். 5500 ஓகேவா, ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்மளோட சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யூடியூப் சேனலில் எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க போல். ஸோ எனக்கு ஒருத்தவங்க ஒரு லைனாக எனக்கு பண்ணுவாங்க, சசிகலா மேம், சசி மேம், இவங்கெல்லாம் வந்து இப்போ என்னை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ ஜீவிதா கூட கண்டுக்கிறது இல்லை. நிறைய கமெண்ட்ஸ் போடுவீங்க நீங்களாம். ஒரு வீடியோ போடும்போதும் எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துடும், நைஸ் அக்கா, சூப்பர் அக்கா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எதுவும் வரல. சரி, நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே, ஆனால் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக்கு அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த லோடிங் வந்து சுகர் பீட்டில் ஃபில் பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அது வந்து நான் இந்த டிசைனுக்கு வந்து போடும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து த்ரெட்டு இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து நான் சொன்னேன் நேற்றே, ஒரு 8 months ஆகுது இது போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நான் இனிமேல் ஏன் இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா பண்ணி தான் அப்படியே பண்ணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் த்ரெட்டே வச்சுட்டு நான் வந்து மறைச்சிருவேன். த்ரெட் வைப்பேன், இல்லை ஜர்தோசி வைப்பேன், பீடே வைக்க மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் வந்து பீடு உள்ள லோடிங்க்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ அது நல்லா இருக்குது, வச்சுட்டு அது மேலே லோடிங் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோன் வச்சு கூட நான் வந்து சுகர் பீடு போட்டு லோடிங் போட்டிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். எம்போஸ்டாக 3D எஃபெக்டில் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாலும். ஸோ இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் வந்து 8ஆம் நம்பர் நான் வச்சுருக்கேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதை விட குட்டியாக வச்சு கூட நீங்கள் வந்து குட்டி சக்கடு போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிசைனு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து எப்பயும் போல் ஸ்கேலில் வந்து குட்டி குட்டியாக வந்து நான் பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு, ஆனால் வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸில் வந்து நான் பிரிண்ட்டு போடலை, ஒரு பேப்பரில் நான் வரைஞ்சிக்கிட்டேன். தனியாக வரைஞ்சி முடித்த பிறகு அதை வந்து கார்பன் போட்டு இந்த சைடு கைக்கு அடிச்சுட்டு
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து அந்த சைடு கைக்கும் அப்படியே அடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைடு ப்ராப்பராக வந்துடும், இன்னொரு சைடு வந்து ப்ராப்பராக வராது. அதனால தான் நான் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு பிரிண்ட் போட்டேன் ஈஸியாக. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வரையவும் தெரியல அப்படின்னா நீங்கள் பின் இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே வேணாம், பிளாக் கலர் இமேஜு, செக்குடு டிசைனு, ட்ரையாங்கிள் டிசைனு, ஸ்கொயர் டிசைனு அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் பேட்டர்ன், செக்குடு பேட்டர்ன் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் அதை வந்து A3ஓ A4ஓ ஏதாவது ஒன்றுத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரையும் வருது. நீங்கள் வந்து ஜூமிங் வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம், ஜூமிங் பெருசாகவும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு பெரிய செக்கடாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டே நீங்கள் இத்தனை ஜூமிங் பண்ணிக்கலாம், இத்தனை இது கொண்டு வந்துக்கலாம். 260, 240, 160 அந்த மாதிரி வந்து ஜெராக்ஸில் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் செக்குடு டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா டிசைனுமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கூட அப்படி தான், ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தேவையோ அந்த இடத்துல டார்க் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கொண்டு போய் கொடுத்து அது உங்களுக்கு தேவையான அளவுன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மைண்டுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு வேணும், இந்த ஃப்ளவர் தான் நான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் பேப்பரில் ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி, ஒரு முட்டையோ இல்லை ஒரு டிராயிங் மாதிரியோ பண்ணி எனக்கு இந்த சைஸ்க்கு வேணும்ட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வச்சு காட்டுவாங்க. இது 160ல் வைக்கிற மேம் பாருங்கள் அப்படின்வாங்க. அந்த பிரிண்ட் வெளில வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு இதை விட பெருசானா அப்போ ஒரு 240ல் வைக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ வச்சா அதுவும் இது ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கொண்டு போயிட்டு நீங்கள் பார்த்து ஒரு பிரிண்ட்டாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பக்காவாக வரும். நீங்களாக இந்த கையில் வரைகிறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, ஃபினிஷிங் வராது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வரைஞ்சி போடலாம், ட்ராயிங் பண்ணவங்க வரைஞ்சி போடலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து பக்காவாக போடுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஜீவிதா யூடியூப் சேனலில் பார்க்குறால அந்த பாப்பா வந்து என்னை கேட்டிருந்தா. நான் சொன்னேன், ஒன்று A3ல் எடுமா இல்லை A4ல் எடுமா பிரிண்ட் அவுட்டு. அப்படி எடுத்தால் மட்டும்தான் அது வந்து ஃபினிஷிங் வரும். நீ பாட்டுன்னு ப்ளவுஸை ஃப்ரேமில் போட்டுட்டு அதில் வரைகிறது அப்படிலாம் பண்ணால் ஃபினிஷிங் வந்து நல்லா வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.